ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்மினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா அது பிரைட் ரெட் கலர் நம்மளுக்கு கொடுக்கும், அதனால தான் இது யூஸ் பண்ணுறோம். ஒரு வேளை நார்மல் சில்லி பவுடர் போடுறீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு முழு லெமனும் நான் புழிஞ்சிக்க போகிறேன். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் நம்ம சேர்த்திக்க போகிறோம். நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்திட்டோம். இது நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ட்ரையான பவுடராக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பக்கமாக ஏதாவது ஒரு மசாலா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ மசாலா மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா எல்லாம் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் லெக்ஸ் நான் 4 காலுக்கான அளவு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். சிக்கன் வாங்குறப்ப நல்லா வெட்டி வாங்கிக்கோங்க, அதாவது கீரல் போட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரட்டுறப்ப அந்த கேப்ஸ் எல்லாத்துலேயும் நல்லா ஃபில் பண்ணி நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கீரல் போட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த கேப்ஸ்லலாம் நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாலாம் நல்லா பரட்டினதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் ஃபேனில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சில பேர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பொரிச்சா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் வச்சு பொரிக்கிறத விட ஃபேனில் காய வச்சோ இல்லை வெயிலில் லைட்டாக காய வச்சோ பொரிக்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வெளியில் ஃபேனில் தான் வச்சு காய வச்சு எடுத்தேன். இப்போ ஒரு மணி நேரம் கழித்து நல்லா ஊறிடுக்கு. நம்ம எண்ணெயை சூடு பண்ணி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கடலெண்ணெய் நம்ம சிக்கன் போட்டால் ஓரளவுக்கு அது டிப் ஆகிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கணும். அப்போ தான் குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் போட்டு நீங்கள் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சிக்கன் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பொறுமையாக அது இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. போட்ட உடனே படப்படப்படன்னு நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்க மசாலாஸ் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நம்மளுக்கு அந்த ப்ராப்பரான ட்ரம்ஸ்டிக் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ பொறுமையாக திருப்பி விடுங்க. பொறுமையாக திருப்புங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது ஹேண்டில் பண்ண வேணாம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுறப்போ உங்கள் கையிலேயே எண்ணெய் திரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு அது ஈஸியாக எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழியோடு சேர்ந்த ஒரு கறிக்கோழி அதுதான் எடுத்திருக்கேன். ஒரு வேளை நீங்கள் பிராய்லர் கோழி எடுக்கிறீங்க அப்படின்னா
4ல் ஒரு பங்கு வந்து குறைச்சிக்கோங்க. அதாவது மசாலா எல்லாத்துலேயுமே 4ல் ஒரு பங்கு மசாலாவை குறைச்சிட்டு அந்த மசாலா ஆட் பண்ணி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்டியாக வரும். நாங்கள் யூஸ் பண்ணுற சிக்கன் வந்து குக் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. அதாவது ஒரு பக்கம் வேகிறதுக்கு 7 நிமிஷம் வரைக்கும் எடுத்துச்சு. பிராய்லர் கோழியாக இருந்துச்சுன்னா அதை விட சீக்கிரமாகவே குக் ஆயிரும். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே சேர்ந்து ஒரு 10 மினிட்ஸ்குள்ளாலே நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு வேளை அது குக் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ஃபோக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ் ரெடி ஆகிடுச்சின்னு. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு அந்த டிஷ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.